ஸ்ரீகாந்த் கர்ணி சொன்னதுல இருந்து கிட்டத்தட்ட ஸ்வீப்ன்ற தன்மையை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எக்ஸிட் போல் கூட மிஸ் ஆகுது. சமீப காலமா எக்ஸிட் போலுடைய துல்லியமே கேள்விக்குறியாகுது. அது கடும் போட்டின்னு சொன்னா ஒரு ஸ்வீப்ன்ற தன்மையை நோக்கி நகருது. அப்ப காங்கிரஸ் அதிகமா வாங்கிட்டாங்களா இடங்கள்? எக்ஸிட் போல்ஸ் ஆர் ராங் சொல்லிடுங்க. ஏன்னா அது ஒரிஜினல் போல் மாதிரி அடுத்த இதுக்கு நம்ம பல்லு கட்ட வேண்டி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் நெக்கா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல ஸ்வீப் தான் பண்ற மாதிரி இருக்கு. என்ன காங்கிரஸ்னால? காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க, அது காங்கிரஸ் ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதிக இடங்கள் வாங்கிட்டாங்களா? பாதிச்சிருக்காங்க காங்கிரஸ். போன எலெக்ஷன்லயே அவங்க ஸ்ட்ரைக் ரேட் கம்மிங்கிற போது இந்த முறை குறைவான சீட்ஸ் வாங்கியிருக்கணும் நியாயமாவே. அங்க பெரிய லோக்கல்ல பாப்புலர் லீடரும் கிடையாது. நீங்க அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் நீங்க அந்த கூட்டணி ஜெயிக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்க வலுவா இருக்கிற மகாராஷ்டிரால கேளுங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நீங்க எங்க நிறைய சீட்டு வேணும்னு கேளுங்க, நீங்க தான் டாமினன்ட் பார்ட்னரா இருக்கணும். பீகார்ல நீங்க அப்படி இல்லங்கிற போது நீங்க யூபில போய் கேட்க முடியுமா? எஸ்பிட்ட கேட்க முடியுமா? அங்க கம்மியா தானே இருக்கு போகணும். நீங்க இது பெரிய வெற்றி. என்ன சொல்றேன்னா 20 வருஷங்க இது ஆன்டி இன்கம்பன்சி. ஒரு எலெக்ஷன் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. நீங்க 20 வருஷமா அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் இருந்த நவீன் பட்நாயக் பெரிய கான்ட்ரோவர்சி கிடையாது, அவர் தோத்துருக்கிறார். ஆக்சுவலா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஆன்டி இன்குபன்சின்னு, கவனிக்க வேண்டிய ப்ரோ இன்குபன்சியும் இருக்கு. அதை மிஸ் பண்ண கூடாது. நிதிஷ்குமாருக்கு there is something working for him. பெண்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவுல இருக்கு. காஸ்ட் கால்குலேஷன் பிஜேபி நிதிஷோட சேர்ந்து இப்ராஹிம் சொன்ன ஒரு இடத்தை 20 வருஷத்துல அந்த மக்கள் யோசிக்கவே இல்லையா? நம்ம இன்னும் மத்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி நீங்க இன்னொன்னு பார்க்கணும். மைக்ரேஷன் could be betterங்க. மைக்ரேஷன் ஏன் தப்புன்னு சொல்லணும் நான் கேட்கிறேன். இவர் ஜன்சுராஜ் என்ன சொன்னாரு, நாங்க இங்கேயே எல்லாத்தையும் ஏற்படுத்துவோம். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இல்லையே. நான் படிக்கிற ரிப்போர்ட்லாம் இந்த அக்ரி ப்ராசஸிங் யூனிட் தான் வைக்கலாம் இப்போதைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒருவேளை மக்கள் மத்தியில பாஜக இருக்கு, நிதிஷ் இருக்கிறார், நிறைய நிதி கொண்டு வராரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டாங்க. ஒரு 10,000 ஒரு பெண்ணுடைய அக்கௌண்ட்லங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க. 10 மாசத்துக்கு மாசம் 1000 வாங்குறது வேற. இந்த 10,000ங்கிறது இதுக்கப்புறம் அதிகமா கூட வரும் அவங்க செய்யற பிசினஸ் மூலமா. சொல்லிருக்காங்களே உங்களுக்கு 1.25 லட்சமோ ஏதோ நாங்க தருவோம் மகளிர் சுய உதவி குழு கான்செப்ட்ல. பெண்களுக்கு அக்ராஸ் தி ஸ்டேட் நம்ம படிக்கிற ரிப்போர்ட் எல்லாத்துலயுமே நிதிஷ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏன்னா நிறைய பெண்களுக்கு லாலு ஆட்சியே தெரியாது. அது நடந்தது எப்போ? அதுக்கப்புறம் ராப்ரி தேவி வந்துட்டாங்க. அவர் ஒரு டென்யூர் தான் அன்இன்டரப்டடா நடத்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவரு வந்துருச்சு, கோர்ட் கேசஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ மக்கள் அந்த மண்டல் பாலிடிக்ஸ்லேருந்து மூவ் ஆன். மண்டலுக்கு எதிராக இருந்த பிஜேபி அதை பயன்படுத்திக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ பீகார்ல ராகுல் வச்சிருந்த ஒரு பெரிய அஸ்திரம்ன்றது சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை நாங்களே நடத்துறோம்னு மத்திய அரசு சொன்ன பிறகு அதை அவர் பேச முடியாத சூழல். காங்கிரஸ் கேட்டிருந்தாங்க, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு உங்க கட்சியில ஏன் உயர் சாதியினருக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்துருக்கீங்க? அது உங்களோட கட்சியோட சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல உங்களால செய்ய முடியல. அப்புறம் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன அர்த்தம்? அதை நீங்க உங்க கட்சி சீட்டு கொடுக்கும்போது நீங்க பார்த்து கொடுக்கணும்ல. இப்ப மாநிலங்கள்ல காங்கிரஸ் தனது உத்திய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது நீங்க அவங்க ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல வளர்ச்சி ரொம்ப கடினமா உங்களுக்கு. அப்ப கூட அவங்க பவர்ஃபுல் காங்கிரஸ் லீடர்ஸ் வேணுங்க. இப்போ மம்தா பானர்ஜி தனியா போனாங்க. ஏன்னா அவங்க சென்ட்ரல் லீடர்ஷிப் கண்ட்ரோல் பண்ணி அவங்களால இருக்க முடியலங்க. அவங்க பாப்புலாரிட்டி தானே காங்கிரஸுக்கு முக்கியம். இப்ப ஏன் அவங்க அந்த கட்சியிலே இருக்க முடியல? அவங்க அவ்வளவு வருஷம் எதிர்கட்சியா இருக்கிற போதெல்லாம் அடிபட்டாங்க காங்கிரஸ்ல. அப்ப நீங்க அவங்களை தானே நீங்க முன்னிலைப்படுத்தணும். அப்ப நீங்க இல்ல அவங்களை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு லீடருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. பிரணாப் முகர்ஜி மாதிரி எந்த எலெக்ஷனும் ஜெயிக்காத ஒருத்தரை நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? ரமேஷ், பிரச்சனை எல்லாம் இருக்குதானே செய்யுது. ராகுல் எடுத்தது அந்த தேர்தல் நெருக்கத்தில் எடுத்தது உங்கள் வாக்குகள், அந்த உரிமையை நாங்க பாதுகாப்போம், அதுக்கான பேரணி நடத்தினது. அது குறிப்பா இஸ்லாமியர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்காக நாங்க அது எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தல. இப்போ நீங்க வெளியில் இப்ப மற்ற மாநிலங்களில் செய்தியா படிக்கிறப்ப என்ன 60 லட்சம் 65 லட்சம்ன்றப்ப ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும்லாம் சொல்ல, அது இம்பாக்டை ஏற்படுத்தலையா? இல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, இப்போ நீங்களோ நானும் இருக்கோம், எஸ்ஐஆர் நீங்க தமிழ்நாட்டில் சொல்றாங்க, 60 லட்சம் பேரா 1 கோடி வாக்கு ரிமூவ் பண்ண போறாங்களான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுடைய இது ஒரு பேசு பொருளா வேணா இருக்கலாம். ஆனா நீங்க நிஜமா அஃபெக்ட் ஆகாம, நான் நிஜமா அஃபெக்ட் ஆகாம, அது அடுத்த கட்ட நகர்வா ஒரு குரலாக அது மாறுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஃபீல்ட்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பர்சனலா ஒரு பினான்சியல் இம்பாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா நம்ம அதுல கேள்வி கேட்போம். இப்போ ஓட்டுமே நீங்க ஓட்டு போடுற சமயத்துல அந்த கடைசி பீரியட்ல தான் உங்களுக்கோ எனக்கோ தெரியும் உங்க நேமோ என் நேமோ ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ
அதே மாதிரி இன்னொன்னு, இப்போ எலெக்ஷன் நடந்தப்போ எவ்வளவு பேர் வந்து உங்களை வந்து கேட்டிருப்பாங்க. நிச்சயமா ஊடகங்கள் அதை வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்கல்ல, எங்களோட வாக்கு இல்ல, எங்க வாக்கு காணும், எங்களுடைய இது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்திருக்குமா இல்லையா? அந்த மாதிரியாக எந்த மாதிரியான ஒரு மெசேஜ் இங்க வந்ததுங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு, சகோதரர் இப்ராஹிம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கும், ப்ரோ இன்கம்பன்சி. ஒரு விஷயம், கடந்த முறை 57.5% நினைக்கிறேன் ஓட்டு, ஓட்டர்ஸ் டர்ன் அவுட். இந்த வாட்டி எத்தனை? அதை விட 67, 10% கூடி இருக்குங்கிறது ஒண்ணு. அதுலதான் ரமேஷ் சீதாராமன் ரொம்ப வேடிக்கையா சொல்லணும்னா, அந்த எலெக்ஷனுக்கு முன்பு டர்ன் அவுட் கூடுனா ஆன்டி இன்கம்பன்சி அதிகம், அதனாலதான் இந்த ஓட்டும்பாங்க, ப்ரோ இன்கம்பன்சி அதிகம் அதனாலதான், அது பேசிட்டு முடிவு வந்ததுதான் நமக்கு தெரியும். பட் நீங்க சொல்றது மக்கள் வந்து ரொம்ப விருப்பத்தோடு வந்து வாக்களிச்சிருக்காங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கல. இல்ல இது மட்டும் இல்ல, இதுல இன்னும் 2 ஃபேக்டர் முக்கியமானது நம்ம சொல்லாம விடுறோம். இப்ப நிதிஷை பத்தி வந்து ரகு அவர்கள் சொல்லும்போது கரெக்டா சொன்னாரு. ஏன்னா பிஜேபியை நீங்க வந்து ஒரு மதவாத கட்சின்னு நீங்க காமிச்சீங்கன்னா அது இல்லங்கிறத நியூட்ரலைஸ் பண்றதுக்கான இமேஜா நிதிஷ் இருக்காருங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லும்போது நீங்க ரெண்டுமே வந்து பாஜகவுடைய அரசாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிதிஷ் தலைமை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கம்மியான சீட்டுகள் இருந்தா கூட அவரை முதல்வராக்கி அழகு பார்த்தாங்கிறது 2. மூணாவது விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ். இப்ப நான் பிஜிலி அதை தாண்டி பீகார் வந்து ரொம்ப பின்தங்கிய ஸ்டேட்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அங்க வந்து சிலிண்டர், ஃப்ரீ சிலிண்டர், ஓகே, அதுல இருந்து ஆரம்பிச்சு பல ஸ்கீம்ஸ், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்ரூம் கட்டுறது, ஓபன் டெஃபெகேஷன், அங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குங்கிறத நீங்க ஃபீல்ட்ல போய் பார்த்தா தான் தெரியும். இது எல்லாமுமே ஒரு மிகப்பெரிய மோடிதியான்னு எல்லாம் மோடி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அந்த பரப்புரை. இன்னொன்னு, மோடி வைத்து பாஜகங்கிற இமேஜ் நீங்க வைக்கும்போது இப்ப நீங்க வந்து கர்நாடகால அது ஃபெயில் ஆச்சுன்னு நீங்க பார்க்கலாம். ஆனா மோடிங்கிற இமேஜ் வந்து நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல வைக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய இமேஜ் ஆகும். ஸ்டேட் லெவல்ல வந்து நம்ம ஜஸ்ட் 10 செகண்ட் ஸ்டேட் லெவல்ங்கும் போது நீங்க இவருடைய இமேஜ், நம்ம நிதிஷோட இமேஜும் அதை வந்து கொண்டு போகும்போது அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். கடைசியா ஒரு விஷயம், யாரும் சொல்லாம நமக்கு வெளியில தெரியாம இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் உடைய கிரவுண்ட் லெவல் ஒர்க். அபார்ட் ஃப்ரம் பிஜேபியோட கிரவுண்ட் ஒர்க்கையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் ஓட கிரவுண்ட் லெவல் ஒர்க் மிகப்பெரிய அளவில் இந்த எலெக்ஷன்ல இருக்கு. அதுல ரமேஷ் சீதாராமன் அதுல ஒரு பிடிபடாத தன்மை இருக்கு. ஏன்னா வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் பேசுவது இல்ல, ஒருவேளை பின்னடைவு சந்திச்சதுன்னா ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணலன்றாங்க. பெருசா வெற்றி பெற்றா ஆர்எஸ்எஸ் ஓட கிரவுண்ட், அது எனக்கு அது நம்ம பேச வேண்டியிருக்கு. அது இதுல இன்னொரு பாயிண்ட், 6 மாசத்துக்கு முன்பு சூழல் வேறாக இருந்தது. நெருக்கத்தில் வந்து அது பாஜக வசம், அணி வசம்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்ற ஒன்று இருக்குல்ல, இப்போ மத்தியிலும் அவங்க இருக்கிறதுனால அட்வான்டேஜ். இப்போ 10,000 கொண்டு போய் கடைசி நேரத்தில் ஒரு 75 லட்சம் குடும்பத்துக்கு போய் சேர்க்கிறாங்கன்னா அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத தன்மை இருக்கா? அது காங்கிரஸுக்கு பண்ணிருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, வேக்கப் கால் வந்து மகாகட்பந்தனுக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பீகார்ல அவங்க பெட்டரா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த சமயத்துல பிஜேபி ஜேடியு 2 பேருமே டபுள் டிஜிட்ல ஜெயிச்சாங்க. அப்பவே முடிச்சிட்டு இருந்துக்கணும். இந்த கேஷ் டிரான்ஸ்பரை இங்க இதுல பண்ண மகாராஷ்டிரால பண்ணாங்கல்ல, இந்த லட்கி யோஜனா பண்ணாங்கல்ல, அதே மாதிரி பீகார்ல அதை விட பின்தங்கி இருக்கிற மாநிலமான பீகார்ல பண்ண மாட்டாங்கன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்?